சாக்ஷி பயங்கரமா கோவப்பட்டா இந்த வார்த்தை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன வார்த்தை? அந்த அளவுக்கு நான் கோவப்பட வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு, இந்த வார்த்தை வந்துரும் அப்படின்னா such a fucking asshole. சாக்ஷி தனியா இருக்கும்போது பண்ற வியர்டான ஒரு திங்னா என்னது? நான் என் room நீங்க ஏன் தரிச்சிருக்கீங்க? நான் போன் வச்சிருக்கிறேன்னா ஏதாச்சும் வச்சிருக்கிறேன். சாக்ஷி அவரோட ஆர்டர் பண்ணா மட்டும்தான்ப்பா நான்வெஜ்ஜா போகுது. ஒரு சின்ன ஒரு இது சென்டிமெண்ட் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறது, ரொம்ப ரிலிஜியஸ்ல எடுத்துட்டு போறது, அது எங்கெங்கயோ டிஸ்கஷன்ஸ் போயிடுச்சு ட்விட்டர்ல. வெற்றிமாறன் சார் கூட அந்த போட்டோ ஷூட் எல்லாம் வந்து அசுரனுக்குள்ளதான் அப்படின்னு ஒரு டாக்கும் இருக்கு. அசுரன்ல சாக்ஷி அகர்வால் நடிக்கிறாப்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் அது நடந்தா. இனி வரைக்கும் அந்த ஒரு சோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தீயோர்குடம் மூவி டீம் கூட தான் இருக்கிறோம். வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கிறோம். உங்களை நான் திரும்பி இதுல சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம், சிங்கிளா பார்த்திருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, போன இன்டர்வியூல சிங்கிள். ஆமா, சிங்கிள். இப்ப கமிட்டடா உட்கார்ந்துருக்கீங்க, பார்க்கலாம். ஓகே, முதல்ல கேப்டன் ஆஃப் த ஷிப்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? தீயோர்குடம் மூவி எப்படி எடுக்க ஆரம்பிச்சிங்க இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க காலில இருந்து, அதனால நீங்களே டயர்டா தான் உட்காந்துருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, ஃபிட்டான ரோல் அப்படின்னா சாக்ஷியை சூஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க ஃபிட்டா இருக்கிறதுனால சாக்ஷியை சூஸ் பண்றீங்களா? ஃபிட்டா இருக்காங்க, அதனால இந்த ரோலுக்கு நம்ம அப்படி காட் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிங்கிறது வந்து நல்லா நடிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து கரெக்டான டைம் வரணும், பஞ்சுவல்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்து ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஃபிட்டாக இருந்தாங்க. மெயினாக அந்த கதைக்கு என்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு ஃபிட்டான ஆள் வேணும். அதே சமயத்தில் அவங்க நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பர்ஃபெக்ஷன் தெரியும். அதனால் அது ஈஸியாக காஸ்ட் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால சாக்ஷி ஒரு நடிக்க தெரிஞ்ச ஆளும் வேணும், ப்ளஸ் ஃபிட்டான ஆளும் வேணும், ரெண்டு காம்போவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ப்ளஸ் நம்மளும் வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்க நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஜேனரில் எடுத்துருக்கேன். ஓகே, அப்படியே அந்த கேள்வியை தூக்கிட்டு நான் உங்ககிட்ட வரேன். எப்பயுமே அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது இருக்குல்ல, இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கிங் போற கெட்டப்ல தான் வந்து உட்காந்துருக்கீங்க, ஷூக்கெல்லாம் போட்டு பயங்கரமா அதே காஸ்டியூம்ல தான் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்ப விட்டா ஜாக்கிங் போயிருவீங்க போல, அந்த அளவுக்கு தான் உட்காந்துருக்கீங்க. அது எப்படி அந்த ஃபிட்னஸ் பாத்துருக்கீங்க? ஏன்னா நாங்க ஒரு 2 நாள் ஜிம் போறோம்னா 3 நாள் லீவ் போடுவோம், அந்த மாதிரி கேரக்டர். எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஜிம் போனோன்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபிட்னஸ் இருக்கிறது இந்த 2x2 ரூம்லயும் நம்ம ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம். இட்ஸ் ஆல் இந்த மைண்ட் செட் தான். ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம பாடி வெயிட்ஸ் வச்சுட்டு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், எப்படி ஃபிட்டா இருக்கிறோம், அது ஈஸியா அச்சீவபிள். ஸோ ரொம்ப ஜிம் போயிட்டு 20 kg 40 kg 80 kg அடிக்கணும்னு கிடையாது. அதுவும் பண்ணலாம், பட் ஐம் சேயிங் அது இல்லைனா. ஸோ இட்ஸ் ஆல் அ மைண்ட் செட், இட்ஸ் ஆல் அ டிசிப்ளின். அண்ட் ஐ திங்க் நம்ம என்ன சாப்பிட்றோம், that is very very important. ஏன்னா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் எல்லாமே உள்ளல இந்த ஒரு ஹீலிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ சாப்பிட்றது, இன்டேக் பண்றது, ஸோ தே சே ரைட் 80% வாட் யூ ஈட் அண்ட் 20% வாட் யூ ஒர்க் அவுட். அதுதான் ஃபிட்னஸ் உடைய மந்த்ரா. ஆமா, எல்லாருமே அதான் சொல்றாங்க. மாஸ்டர்ட்ட போனாலும் அவரும் சொல்றாரு, ஒர்க் அவுட் பண்றதுலாம் மேட்டரே கிடையாதுடா, அது வெறும் 40-20% தான் ஹெல்ப் பண்ணும், அதை தாண்டி ஃபுட் எடுக்கிறது தான் 60 அது 80 கிட்ட ஹெல்ப் பண்ணும் அப்படிம்பாப்ல. எஸ், வெரி வெரி ட்ரூ. ஸோ எனக்கும் நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். நானும் சீட் மீல் சாப்பிடுவேன், நானும் பிரியாணி சாப்பிடுவேன், இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். பட் அது எப்போ சாப்பிட்றோம், எந்த ப்ரப்போர்ஷனில் சாப்பிட்றோம், ப்ரப்போர்ஷன் பண்ணிட்டு சாப்பிட்றது இஸ் வெரி ஸ்மார்ட் ஈட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஸ்மார்ட்டாக சாப்பிடணும் நம்ம. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸும் சாப்பிடணும், அட் த சேம் டைம் வெயிட்டும் போடக்கூடாது. அதுக்கு என்ன சீக்ரெட் இருக்குன்னா, டேக்கிங் ப்ரோட்டீன். லிட்ரலி நம்ம ஒரு செஞ்சுரி அடிக்கணும். நான் இது சொல்லியிருக்கேன் முன்னாடி, திரும்பியும் சொல்கிறேன். எவ்ரிடே செஞ்சுரி அடிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா 90 grams to 100 grams. ஏன்னா நம்ம பாடி வெயிட்டுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். 1.6 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 65 இருப்பீங்களா? 60. கரெக்டாக கண்டுபிடிச்சு. ஸோ 60 into 1.6 grams பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களோட பாடி ரிக்வயர்ஸ் ப்ரோட்டீன் எவ்ரி டே. ஸோ அதனால தான் I said 90 to 100 grams ஒரு ஆவரேஜாக ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கணும். ஸோ ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் திஸ் பர்டிகுலர் பார் ரைட் நவ். It's called Oku. Okay. இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் புரோட்டீன் பார். 35 grams of protein இந்த ஒரு பார்ல. ஓகே, இந்த ஒரு பார்ல இருக்கு. இந்த ஒரு பார்ல 35 grams of protein. இப்போ நீங்க 35 grams protein எடுக்கணும்னா எத்தனை இட்லி சாப்பிடணும்னு மட்டும் கெஸ் பண்ணுங்க. இட்லி விடுங்க, நான் ஒரு நாளைக்கு 6-7 முட்டை சாப்பிட வேண்டியது இருக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஸோ பேசிக்லி இட்லி ஏன்னா சொல்றேன்னா, இது ஒரு காமன் பிரேக்ஃபாஸ்ட், எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஒரு இட்லி சாப்பிட்டா 1 gram ப்ரோட்டீன் தான் வரும். ஸோ 35 gram ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும்னா நீங்கள் 35 இட்லி சாப்பிடணும். ஓகே,
சாப்பிட முடியுமா? இல்ல ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஈட்டிங் பண்ணிட்டு வி ஹேவ் டு சப்ளிமெண்ட் அவர் பாடி. இதுதான் அந்த இன்டேக் தான் மேட்ருங்க. ஆமா, அதுதான் மேட்ரு. அதனால 35 இட்லியை ஒரே பாக்கெட்ல மடிச்சு வச்சிருக்காங்க, வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதனால 35 கிராம் புரோட்டீன் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே சார், இப்போ நான் உங்ககிட்ட வரேன். கொஸ்டினா போறதை தாண்டி இந்த தீவிர குடம்ல உள்ள இந்த கூட்டம்லாம் இருக்குல்ல, அவங்கள வச்சு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ஒன்று கேட்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஜாலியா போகலாம். ஓகேவா? ஒவ்வொன்றா நான் கேட்பேன், இது வந்து இவங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுப்பா, ரொம்ப மோசம்ப்பா, ரொம்ப போட்டு தாக்கி எடுத்துருவாங்க நம்மள அப்படின்னா அது யார் சார்? டேனி தான். டேனி. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப ஒரு இடத்துல சொன்னா சொல்றதை கேட்கவே மாட்டோம், ஒரு இடத்துல உட்கார சொன்னா உட்காரவே மாட்டாப்லப்பா அப்படின்னா அது யாரு? சாம்ஸ் இருக்கு, ஜாவா சக்கரவர்த்தி. சாவா சக்கரவர்த்தி. ஓகே, சோ அடுத்து இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நம்மள அசர வைக்கிற மாதிரி அங்க ஒண்ணு பண்ணுவோம் பிளஸ் ஸ்கிரீன்ல, அப்படி ஒரு ஆள் அப்படின்னா அது யார் சார்? ஏஜென்டினா. நம்ம வசந்தி அவங்க பேர் டான்சர், அவங்க ஏஜென்டினா நம்ம நடிச்ச கமல் சார் படத்தை வைக்கிற முடிச்சிருந்தாங்க. ஓகே, இன்னொரு ஆள்கிட்ட நீங்க ஏதாச்சும் இந்த ஒரு விஷயம் சொன்னா, இப்ப சொன்னதை மட்டும் செஞ்சா போதும்ப்பா, அதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டாம்ப்பா, கொடுத்த காசுக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அந்த மாதிரி யாரும் இல்ல. சும்மா இப்ப நான் சொன்னேன்னா இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அது டேனியே இருக்கு. டேனி சொன்னால் இன்னொரு தடவை சொல்லக்கூடாது சார், அவ்வளவுதான். இந்த ஒரு ஆட்டோட ரூல்ஸ். அதுக்காக இல்லாத விஷயம் சொல்ல முடியுமா? ஓகே, அடுத்து இன்னொன்னு வந்து டைமிங்னா இவங்கள தான்ப்பா சொல்லணும், ஷார்ப்பா வந்து நிப்பாப்ல சாக்சி. ஓ அப்படியா சார்? So sweet, thank you. ஓகே சார். சோ இன்னொன்னு, அஸ் அ டைரக்டரா நான் டெடிகேஷனா இருந்தா ஓகேப்பா, என்னை விட அதிகமா டெடிகேஷனா இந்த ஒரு ஆக்டர் இருந்தாங்க இல்ல இந்த ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்கன்னா அது யார் சொல்லுவீங்க? என்னோட டெடிகேஷன். ஆமா, நான் வந்துருவேன்ப்பா, இப்ப நான் எனக்கு இந்த படம் இருக்கு, ப்ரொடியூசர் இருக்காங்க, நான் வாரேன், பிரச்சனை இல்ல. ஆனா இவரு வையபர் சார் டெடிகேஷன். ஏன்னா அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு காமெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் த்ரோட்டான ஒரு கேரக்டர் படத்தில் வரனால அவர் ரொம்ப டெடிகேட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணலாம்னு கேட்டுருப்பாரு. அந்த விஷயம் அவருக்கு. ஓகே, சூப்பர் சார், டக்குன்னு முடிச்சிட்டீங்க நீங்க. ஆனா யோசிக்கவே இல்ல. நானும் ஏன் பேர் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க பயமுறி சார் பேர் சொல்லிட்டீங்களே. அதான் ஒண்ணு சொல்ல, உங்க இதுல ஒரு சொல்லிட்டாப்ல ஆட்டர் ரூல்ஸ் நீங்க பாக்கணும். நாங்க மாட்டுவோம் நம்ம டைரக்ட். அதுதான் நான் தான் ஆட்டர் ரூல்ஸ் சொல்லிருக்கேன். ஒரு தடவை சொன்ன பேரை இன்னொரு டைம் யூஸ் பண்ண கூடாது, இல்லன்னா கமா போட்டு போய்கிட்டே இருந்திருப்பாப்ல, எல்லாரும் பேரும் சொல்லி இருந்திருப்பாப்ல. சார் என்ன சார், நான் ஹெல்ப் பண்றேன் சார் உங்களுக்கு. ரொம்ப இதுவா இருக்கீங்க சார். எனக்கு இன்னொன்னு, இந்த காஸ்டிங் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அப்படியே நான் தீவிர கூடத்துக்குள்ள வரும்போது என்னன்னா, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஃபேஸஸ், நாங்க எல்லாமே ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருந்த ஆட்கள். சொல்லப்போனா எங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான். பட் இப்போ சினிமா எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஃபெமிலியரான ஃபேஸ் தான் எடுக்கிறாங்க, ஆனா அதுவே இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுக்கிறாங்க, ஆக்டிங்ல இருந்து எடுக்கலாம். ஆனா இங்க நீங்க எடுத்தது எல்லாமே ஆக்டிங் ஓரியன்டா நாங்கெல்லாம் ஃபெமிலியரா பார்த்த ஃபேஸஸ். சொல்ல போனோம்னா கமல் சார் படத்துல நடிச்சவங்களா இருக்கட்டும், ரஜினி சார் படத்துல நடிச்சவங்களா இருக்கட்டும், இவங்களா எடுத்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு ட்ரெண்ட் மாறி இருக்குல்ல சார்? இப்ப தீவிர கூடத்துல அந்த ட்ரெண்ட் மாறல, பட் ஆனா தமிழ் சினிமால அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க இதுதான் இப்போ வந்து இப்போ அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டோரி எடுக்கிறேன், ஒரு யூத்ஃபுல்லான ஸ்டோரி எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான காஸ்டிங் தான் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன யார் பெட்டராக. இது வந்து என்னன்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அந்தந்த ஏஜ் குரூப்பில் தேவையான ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்தந்த ஏஜ் குரூப் செட் ஆகும்போது அதுக்கு யார் அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்கள எடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு நான் வேற பட் இது இப்ப அந்த மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹெல்தி டு தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை அப்படி நம்ம இப்போ அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாரதிதாஸ் சார் வந்து போனார், பாண்டியன் சார் எங்கேயோ பார்த்தாரு, எடுத்தாரு, அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். அது எல்லாமே கேள்விப்பட்டு தான் இருக்கும். காஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க அது டேரக்டரோட அவங்க கதைக்கு யார் செட் ஆகிறோம் அவங்க பண்ணுறாங்க. நம்ம அது இன்ஸ்டாகிராமில் இருந்தோ இல்லை மற்ற ரூட்டில் பார்த்து எடுக்கிறாங்களோ எங்கேயோ எடுக்கலாம். அவங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா அவங்க எடுக்கலாம். அவங்களுக்கு அந்த கட்சி இப்போ வந்து என்னன்னா நீஃபஸ் வச்சு நான் வந்து ஹிட் கொடுக்க முடியும், டேரக்டர் கட்ஸ் இருந்தால் அவங்க எடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அது டேரக்டர் கையில தான் இருக்கு. டேரக்டர் கையில் ப்ரொடியூசர் கையில் இருக்கு. ஏன்னா படம் செலவு பண்ணுற ப்ரொடியூசரும். ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுறீங்க சார் நீங்கள். ஓகே, ஸோ அதனால ப்ரொடியூசர் கையிலும் டேரக்டர் கையிலும் தான் இருக்கு. அந்த கட்ஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அது நியூ ஃபேஸ் கூட எடுக்கலாம், இன்ஸ்டா எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நம்ம கையில தான் இருக்கு, நம்ம நடிக்க வைக்கிறது தான் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே சார். ஸோ இப்போ வந்து சாக்ஷி மேடம் பற்றி உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்க கூட அப்படிங்கும்போது, அப்போ சிங்கிளாக தானே இருந்தாங்க? ஆமாம், ஆக்சுவலாக அது பெரிய காமெடியான விஷயம் என்னன்னா, நான் ரிகரிங் வந்து போன படம் ரிலீஸ்க்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக அவங்க மேரேஜ் ஆனதே தெரியல, சர்ப்ரைஸா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும். எனக்கு என்னன்னா எங்கிட்ட கேட்டாங்க, மேரேஜ் எங்கிட்ட கேட்டாங்க, கல்யாணம் தெரியுமா அப்படி கேட்டாங்க. இல்லையே எங்க செஞ்சிருக்கேன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மாதிரி. நான் சொல்லவே இல்லை, அவங்க சீக்கிரட்டா போயிட்டு விட்டாங்க. எனக்கு அதுதான் சார். இப்போ வந்து அந்த டயத்துல சிங்கிளா இருக்கும்போது நீங்க வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல, அப்புறம் வந்து மேரிட் ஆனதுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்கிள் சாக்ஷி அண்ட் மேரிட் சாக்ஷி அப்படின்னு ஒர்க் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க என்ன முன்னாடி பிஃபோர் மேரேஜ் எப்படி தான் அப்புறம் அப்படி தான் இருக்காங்க. அவங்க அதே ஒர்க் தான் பண்ணுறாங்க, அதே டெடிக்கேஷனாக இருக்காங்க. அது மாதிரி ஒன்று சம்டைம்ஸ் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மேரேஜுக்கு அப்புறம் வந்து இப்போ மேபி
மேரேஜுக்கு அப்புறம் கமிட்மெண்ட் நிறையா வந்துடும், என்னால் ஃபோன் எடுக்க முடியல, இல்லை பிஸியாக அந்த மாதிரி இல்லை. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒர்க் விஷயமா எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஓகே. ஸோ அதனால ஓகேங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். நான் ஒரு சொல்லிடுறேன். ஆக்சுவலி சொல்லுங்க. என்னன்னா சார், நானும் சக்தி சார் இந்த விஷயம் பேசவே இல்லை. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 1 இயர் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிட்டு. மேரேஜ் டிசிஷன் எடுத்து நாங்கள் கோவா போயிட்டு ஃபேமிலிக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் ஒரு 10 டேஸ்ல நடந்திருக்கு. ஸோ யாருக்குமே கூப்பிட்ற நிலைமையிலே இல்லை நான். அண்ட் இது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ இந்த கொஸ்டின் கேட்டுறதுக்கு. பிகாஸ் இங்கே நான் இது கிளியர் பண்ணேன். நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் என்னால் கூப்பிட முடியல, ஏன்னா அந்த சூழ்நிலை. பிகாஸ் இட் வாஸ் வெரி ஃபாஸ்ட் டிசிஷன். அண்ட் ரொம்ப ஒரு இன்டிமேட். அவங்க ஃபேமிலி என்ன ஃபேமிலி மட்டும் யாருமே நாங்கள் கூப்பிடல. ஸோ அந்த டைமிங்கும் இல்லை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறது. சரி வந்துட்டு பேசும்போது தான் எல்லாரும் நம்மளுக்கு கூட சர்க்கிளில் க்ளோஸ் இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் பேச முடிஞ்சுது என்னால். ஸோ தேங்க்யூ. இந்த விஷயம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம்னு. ஆமாம், எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லை, ஏன் எனக்கு மேரேஜ்க்கு கூப்பிடல, அப்படி ஃபங்க்ஷனே வைக்கல. ஐ திங்க் யூ கைஸ் நோ தட் ரைட். ரொம்ப இன்டிமேட்டான ஒரு செரமனி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் இங்கே. ஓகே. ஸோ இப்போ அந்த கொஸ்டின் போனதுனால அதுல இன்னொரு லீட் நான் ஒன்று எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா விடவே மாட்டீங்களா நீங்க? இல்ல ஓகே, ஒரு லீட் எடுக்கிறேன். ஏன்னா அந்த டேத்துல நான் இன்டர்வியூ பண்ணும்போதுமே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, சாக்ஸி பிடிக்கிற மாதிரி ஒரு பையன் இருந்தா அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது என்கிட்ட அந்த டேத்துல தான் சொல்லியிருந்தீங்க, என்னை வந்து நிறைய ட்ரிப்பு கூட்டு போகணும், அதாவது நிறைய இடத்துக்கு கூட்டு போகணும், அப்புறம் எனக்கு பயங்கர கேரிங்கா இருக்கணும், என்னைய பாத்துக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் நான் வந்து ஒரு கமிட்டட் போகணும்னு ஆசைப்படுவேன், கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல போகணும்னு ஆசைப்படுவேன். இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நான் அது வரைக்கும் நான் இருக்கேன், அப்படி சிங்கிளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அந்த டயத்துல சொல்லியிருந்தீங்க. எந்த இடத்துல ஓகேப்பா நம்ம கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல போலாம் அப்படின்னு ஒரு பிச் எடுத்துருக்கோம்ல, ஏன்னா 10 நாள் தான் டைம் இருந்துச்சு, அதுல எந்த இடத்துல வந்து இன்ஸ்பயர் பண்ணாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல? ஆக்சுவலி நானும் நவ்னீதும் we've traveled almost 15 years-ஆ. ஓகே. காலேஜ் டைம்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ஸோ அப்போலேருந்து நம்மளுக்கு தெரியும், ஸ்கூல் முடிச்ச உடனேலேருந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் திடீர்னு இந்த வாட்டி மேரேஜ்க்கு ஒரு 15 days முன்னாடி அவங்க யூஎஸ்லேருந்து வரும்போது கேஷுவலாக அப்பா அம்மாலாம் கேட்டாங்க என்ன பிளான்ஸ். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல ஆப்வியஸ்லி, ஓகே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அப்பா அம்மா கேட்கும் போது இந்த மாதிரி என்ன பிளான் தான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லும் போது சார், நான் யூஎஸ் போக மாட்டேன் கண்டிப்பாக, ஐ வாண்ட் டு பி இன் சென்னை தான், இந்தியா தான் என்னோட. யாரும் இப்படி டிசிஷன் எடுப்பாங்களா சொல்லுங்கள். நான் ஆனால் ஐ எம் வெரி கிளியர் அபவுட் தட். நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் எண்டு வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஐ டுக் தட் சாய்ஸ். பட் தென் அவங்க ஒரு செகண்டில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க தட் ஐ எம் ரெடி டு லீவ் எவ்ரி திங் அண்ட் கம் ஹியர் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி வித் ஹர். ஐ திங்க் அந்த ஒரு ஸ்பார்க்ல ஒரு டிசிஷன் இருக்கிறது எனக்கு அப்படியே மெல்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் கெட் மேரிட். ஓகே. அப்படிதான் நடந்தது. ஸோ தென் அவங்க திரும்பி போகணும்ல, ஸோ அதனால அந்த 10 days-ல ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துட்டு we plan to go and get married. ஸோ அதில் அங்கே தான் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்துல அந்த ஸ்பார்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. எஸ், சூப்பர். உண்மை யூஎஸ் விட்டு வந்திருக்கிறா அப்படி அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இப்போ உங்க 2 பேர் பத்தி உங்க 2 பேர்கிட்ட ஸ்பிளிட் பண்ணி நான் கேள்வி கேட்குறேன். ஓகேவா? ஓகே, முதல்ல டைரக்டர் சார்கிட்ட கேட்குறேன். சார், ஆமா டைரக்டர் சார்ட்ட நான் முதல்ல கேட்டுட்டேன், அடுத்து இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு இந்த ஒரு விஷயத்துல, ஏன்னா 2 டைம் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது மூணாவது டைம் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட எனக்கு எப்போ பார்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும், புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அஸ் அ டேரக்டரா இந்த ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க சார்கிட்ட? ரொம்ப அழகா சிம்பிளா ஒரு விஷயம் முடிச்சிடுறாங்க சார். ஸோ இப்போ ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், அதை எப்படி சேஃபாக எடுக்கணும், கரெக்டாக எடுக்கணும். அட் த சேம் டைம் இப்போ நானும் சார் நடுவில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. 3 movies ட்ராவல் பண்ணுறது இஸ் நாட் அ ஜோக், பேக் டு பேக். ஆனாலும் ஒரு கேரக்டர் வரும்போது எப்படி என்னோட பவுண்டரிஸ் புஷ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி வேலை வாங்குறது, ரைட்? ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயும் வச்சுக்கணும், ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு வரும்போது அது புஷ் பண்ணுறது, அந்த விஷயம் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சார், அஸ் அ டேரக்டராக இருக்கும்போது நீங்கள் சில ஆர்டிஸ்ட்டை சில விஷயங்கள் நோட் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஆக்டிங்கை பார்க்குறீங்க, அதுக்கு வந்து முதல் வேல்யூ கொடுக்குறதே நீங்கள் தான். அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் சாக்ஷி கிட்ட எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் த்ரூ அவுட்டாக 3 ஃபிலிமாக எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஃபிலிமில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கணும், அதுக்கடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயம் எனக்கு சாக்ஷி கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்னது? இல்லை அதான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கும்போது இப்போ நானே ப்ரொடியூசர் கம் டேரக்டர் அப்படி நான் என்ன யோசிச்சேன், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்
அப்போ நம்ம இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணும்போது இதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் இப்போ நம்ம எஃப்எம்எஸ் விற்கும் போதோ அது லாங்குவேஜ் ஓடிடி எல்லாம் விற்கும் போது நோன் ஃபேஸஸுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு மார்க்கெட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படம் எடுக்கும் போது அது லாபம் வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸும் ஓகேவா இருக்குது. ரெண்டாவது ஒர்க் பண்ண விதத்துலையும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. டக்கு நம்ம சொன்ன டைம் வந்துடுறாங்க, முடிச்சு கொடுத்துட்றாங்க, பர்ஃபெக்ஷனாக இருக்குது, நம்ம கேட்குற அவுட்புட் வந்துடுது. அப்படிங்கும்போது ரெண்டு விஷயமும் நம்ம பேலன்ஸ் ஆகும்போது தான் நம்ம அடுத்தது பண்ண முடியுது. அதான் ப்ராக்டிக்கல் ஆர்டிஸ்ட் கூட கண்டிப்பாக பண்ணுறோம்னா இந்த ரெண்டு விஷயம் கன்ஃபார்மாக பேலன்ஸ் ஆகி ஆகும். ஸோ அதனால இது ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதால நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, நான் அப்படியே உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா நம்ம கரெக்டாக வந்துடுறோங்கிறாங்க. இப்போ அதுதான் நிறைய பிரச்சனை. நான் நிறைய டேரக்டர் செஞ்சு எடுக்கும்போதே நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைம் சொல்கிறாங்க பட் டைம் வரல அப்படின்னு. பட் நான் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறீங்க, ஆக்டிங் இருக்கு. ஸோ அதுக்காக யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வேற வந்திருக்கிறீங்க நீங்க ஆக்டிங்காக, சரியா? அந்த டெடிகேஷன் லெவல் பீக் இருக்கு. பட் இது எல்லாமே இருந்துமே சாக்ஷி நாங்கள் கம்மியான மூவிஸ்ல தான் எங்களால் பார்க்க முடியுது. அது எதனால? ஐம் வெரி சூஸி. இப்போ எனக்கு எல்லா மூவிஸ்ல இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு என்னன்னா, ஒரு மூவி பண்ணா அதுல சாக்ஷினால என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தது, என்னால் ஆடியன்ஸ் மேலே என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சுது, அந்த விஷயம் இப்போ நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூஸியாக ரொம்ப செலக்டிவாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேமில் ஃபுல்லாக நான் தான் வரணும்னு கிடையாது. ஓகே, 5 minutes கூட வந்தால் அந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் இப்போது. அண்ட் அந்த ரோலோ அந்த ஸ்கிரிப்டோ அந்த ஃபீலிங், அந்த ரோலோட ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது எனக்கு கனெக்ட் ஆகலைன்னா ஐ எம் நாட் ரெடி டு டேக் இட் அப். அது எந்த அளவுக்கு பேமெண்ட் இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் டு மீ. ஏன்னா நான் இங்கே வந்தது இஸ் நாட் அ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபார் மீ. சினிமாக்குள்ளே வந்தது எனக்கு பியூர் அண்ட் பியூர் என்னோட பேஷன் ஃபார் சினிமா, என்னோட பேஷன் ஃபார் ஆக்டிங். ஸோ நான் எப்போவுமே நம்ம 10 படம் நடித்தா இந்த அளவுக்கு சம்பாரிச்சிடலான்னு அந்த ஒரு எனக்கு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நான் பார்த்ததே இல்லை. அதை நான் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் எனக்கு அதோட பாதி பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ எனக்கு மனசுக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக தோணணும். அந்த ரோல், அந்த ஸ்கிரிப்ட், அந்த டீம், அந்த ட்ராவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஐ வில் டூ இட். அதனாலே கொஞ்சம் ரொம்ப செலக்டிவாக போயிட்டு இருக்கு, சூஸியாக போய்கிட்டு இருக்கு. எஸ். ஓகேங்க, ஓகே. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 1-on-1 மாதிரி டக்குன்னு ரேபிட் ஃபயர். ஓகேவா? நான் ரெடி. ஓகே, சாக்ஷி பயங்கரமா கோவப்பட்டா இந்த வார்த்தை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன வார்த்தை? அதிகமா கோவம் வரும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு நான் கோவம் பட வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு, இந்த வார்த்தை வந்துரும் அப்படின்னா such a fucking asshole. இது எனக்கு வந்துட்டே இருக்கும் ரொம்ப. ஓகே, இந்த வார்த்தை தான் மாதிரி அந்த டென்ஷனா இருக்கும். கோவத்துல ஒரு டென்ஷன் ஆகும்ல, நம்ம பீக் டென்ஷன் ஆகும்ல, இந்த ஒரு வார்த்தை இத வந்துரும் உடனே டக்குன்னு. ஓகே, சாக்ஷி தனியா இருக்கும்போது பண்ற வியர்டான ஒரு திங்னா என்னது? நீங்க ஏன் சார் சிரிக்கிறீங்க? கேள்வியெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து கேக்குறாங்க. நான் போன் வச்சிருக்கிறேன்னா ஏதாச்சும் வச்சிருக்கிறேன் சார். எனக்கு இன்டர்வியூ இன்னைக்கு காலையில தான் சார் சொன்னாங்க. நம்ம 2 வருஷம் சரி சார். ஓகே, சொல்லுங்க சாக்ஷி. என்ன வியர்டான ஒரு, ஆமா, தனியா இருக்கும்போது பண்ற வியர்டான திங். நான் என்னோட ரூம், என்னோட இருக்கிற சரௌண்டிங்ஸ், இப்போ வீட்ல இருக்கேன்னா I'll start cleaning up. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னால சும்மா உட்காரவே முடியாது. நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு. ஸோ எதுவுமே இல்லை, ஒர்க் இல்லை, எதுவுமே இல்லைன்னா I'll go open my drawers and I'll start cleaning it. வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் இருந்தாலும் மேட்ஸ் அதெல்லாம் இல்லை, நானே செல்ஃபா அந்த ஒரு ஓசிடி சொல்வாங்கல்ல, ஒரு மாதிரி அது க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது ஒரு வியர்டான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அது மாதிரி தான். தனியா இருந்தா வீட்டை க்ளீன் பண்ணி வச்சிருவீங்க. எஸ். ஓகே, ஹஸ்பண்ட் சார் அப்பப்ப தனியா விட்டு போங்க, நீங்க வீடு க்ளீனா இருக்கும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ மூணாவது என்ன அப்படின்னா, வீட்டில் இந்த பாட்டு போட்டு நான் அடிக்கடி டான்ஸ் ஆடுவேன்ப்பா அப்படின்னா அது என்ன சாங்? டான்ஸ் ஆடுவேன்னா பாக்குறீங்க அவங்க வீட்ல அவங்க எனக்கும் தெரியும். அவங்க என்ன பாக்குறாங்க? இல்ல சார், சும்மா இது என்ன ராபிட் ஃபயர் தானே, அவங்க தான் சொன்னாங்க ஜாலியா போகணும்னாங்க. சரி, நம்மளும் ஜாலியா கேள்வி அவங்க கேட்டு என்ன பாத்துட்டு இல்ல, நான் அவங்க ரியாக்ஷன் பாக்குறேன். நான் அவங்க ரியாக்ஷனோட உங்க ரியாக்ஷன் தான் நல்லா இருக்குது. டான்ஸ் அப்படி கிரேசி டான்ஸ் சும்மா இப்ப நான் வந்து வைப் இப்ப நான் ஊ சொல்றியா பாட்டுலாம் அந்த டேட்ல போட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்க என்ன ஆடுவீங்க வீட்ல தனியா? இல்ல, இங்கிலீஷ் சாங்ஸ் தான் கேட்பேன் நான். தமிழ் பாடல்கள் சாரி டு சே, உண்மையா நான் ரொம்ப ஆனஸ்ட் பர்சன், சோ நான் போய் சொல்ல மாட்டேன். ஓகே, இங்கிலீஷ் பாட்டு தான். இங்கிலீஷ் சாங்ஸ் தான். என்ன பாட்டு? இந்த மாதிரி இந்த டுமாரோ லேண்ட் மியூசிக் ஃபெஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அது எனக்கு ஒரு மாதிரி அந்த EDM சாங்ஸ், அந்த ட்ரான்ஸ் சாங்ஸ்,
சாங்ஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் கேட்டுட்டு I'll vibe. ஓகே. ஸோ அதுதான் இங்கிலீஷ் சாங். தமிழ் பாடல்கள் எதுவும் தமிழ் பாட்டு கேட்கணும்னா இந்த மாதிரி எனக்கு இந்த சில கானா பாட்டெல்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. கானா பாட்டு. கானா பாட்டு. ஓகே. சாக்ஷி கிட்ட உள்ள ஒரு ஹிடன் டேலண்ட், என்கிட்ட உள்ள இந்த டேலண்ட் ஆனா யாருக்கும் தெரியாது, கழுத எனக்குள்ளே ஹிடனா வச்சிருக்கிறேன் நான் அப்படின்னு என்ன சொல்றீங்க? என்னது அது? நான் ரொம்ப நல்லா குக் பண்ணுவேன். ஆனா அதுவும் இப்போ அதுதான் எனக்கு தெரியுது. இன்ஸ்டாகிராம்ல சொல்ல நான் ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு வருஷம் சைலண்டா வச்சிருந்தேன், இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதை பத்தி. ஓகே. வேற என்ன ஹிடன் நிறைய இருக்கு. பாட்டு பாடுறது, மிமிக்ரி பண்றது. பாட்டு பாடுற சைட்லயே நாங்க போக மாட்டோம். ஓகே, அது வேண்டாம். ஹிடன் டேலண்ட் வேற என்ன இருக்கலாம்? என்ன இருக்கலாம்? இருக்கலாம் இல்ல, என்ன இருக்குன்னு கேக்குறேன் நான். இருக்கிறதா கேக்குறேன். இருக்கு நம்ம கிட்ட. இருக்கு, சொல்லுங்க. வெளியில எடுங்க. கமான், எவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்க? ஹிடன் டேலண்ட்னா ஒன்னு இது சொல்லலாம். எந்த விஷயம் இருந்தாலும் பயங்கரமா சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுவேன் நானு. அப்படியா? ChatGPT தான். அது நீங்க இல்லங்க, நான் எங்களுக்கு சயின்ஸ் ரிசர்ச் ChatGPT தாங்க. இந்த சயின்ஸ் பேப்பர்ஸ் படிப்பேன், ஒயிட் பேப்பர்ஸ், இந்த ரிசர்ச் பண்ற சயின்டிபிக் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய ரொம்ப சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுவேன் நான். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல கடைசியா எதுக்கு ரிசர்ச் பண்ணீங்க? கடைசியா புரோட்டீன் விஷயங்கள் தான். ஓகே, இதுதான். ஓகே, என்னைய மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. ரைட். ஓகே, அடுத்தது நான் கேட்கறது என்ன அப்படின்னா, சாக்ஷினாலே கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஆக்சசரிஸ்லாம் எங்களுக்கு தெரியும். சாக்ஷினாலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படின்னா நீங்க வாங்கின கடைசியா காஸ்ட்லியான ஒரு பொருள், இதுதான் நான் வாங்கினதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு திங் அப்படின்னா என்னது? லாஸ்டா இல்ல, நீங்க வாங்கின விஷயத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான திங், அதை நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயம், அது எவ்வளவு ரூபா, அது என்னது, அது எவ்வளவு பிரைஸ், என்னது? You are saying like போடுற ஐட்டம், accessories, பேக் தான். எவ்வளவு ரூபாய்க்கு? This is a very very expensive bag. இது ஒரிஜினல் Gucci Ophidia bag. இந்த பேக்கோட காஸ்ட் இஸ் க்ளோஸ் டு 2.2 lakhs. ஓகே. இந்த ஒரு பேக் அதுல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் கிடையாது, வெறும் இந்த பேக் மட்டும் 2 லட்சம். 2.2 lakhs கிட்டத்தட்ட. 2 பவுனுங்க அது. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னோட மணியெல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு, நான் சொன்னேன்ல பேக்ஸ் ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு. ஸோ ஐ லவ் இன்வெஸ்டிங் இன் டிசைனர் பேக்ஸ் லைக் திஸ். ஆனால் இப்போ கொஞ்சம் அதை கம்மி பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது தேவையில்லாத கொஞ்சம் செலவு போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகேங்க. ஆனா 2 லட்சத்தை அங்க தூக்கி வச்சிருக்கீங்க நீங்க அசால்ட்டா. பட் இட்ஸ் a life உடைய இது இல்ல, இது இட்ஸ் an investment. ஆமா, வாங்கணுங்க. நம்மலாம் என்ன, இப்ப நானும் தான் சம்பாதிச்சா வாங்கணும் தான் வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே, எங்க எம்டி பாப்பாருன்னு நினைக்கிறேன். சம்பளம் சேர்த்து கொடுக்க மாட்டாருங்க. ஓப்பனா சொன்னீங்கன்னா எப்படி கொடுப்பாரு? அது வேற சேனல், அதனால நான் வாட்டுக்கு பேசுறேன். ஐயா இதெல்லாம் போட்டுறாதீங்க, கட் பண்ணி எடிட்டர் ஐயா, யாரா இருந்தாலும் கட் பண்ணிருங்க தயவு செஞ்சு. என்ன ஓனர் சம்பளம் தரமாட்டார்? இல்ல எங்க ஓனர் ரொம்ப நல்ல ஓனர், தருவார், என்னைக்குமே தருவார், என்னைக்குமே இந்த ரிஜிராவை தத்தலியே விட மாட்டார் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் நான் அவங்க கிட்ட இது ஒண்ணு கடைசியா வச்சுக்கலாம், சரியா? சரி, இப்ப சாக்ஷி அப்படிங்கும்போது சாக்ஷி வந்து நிறைய பேருக்கு எல்லாருமே பிடிக்கும், நாங்க பாக்குறோம். இப்ப கூட பசங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க, பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்காங்கப்பா இப்ப கூட அப்படின்னு. சாக்ஷி ஒரு பையனை வந்து செம்ம அழகா இருக்காப்லே அப்படின்னா அது வந்து இந்த கேள்வி வீட்டுல பிரச்சனை உண்டு. வீட்டுல அப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சைட் அடிக்க கூடாதுங்களா? நான் சைட் அடிக்க மாட்டேன். ஐ அம் சோ ஹாப்பி வித் மை ஹஸ்பண்ட் தட் நான் சைட் அடிக்க மாட்டேன். அப்படிங்களா? ஆமா ஆமா, என் கண்ணு அவர் மேல தான் இருக்கும். நீங்க வந்து அது பிராக்டிகலா வந்து ஒரு பிரச்சனை கிளப்புறமா இல்ல பிரச்சனை கிளப்புறமா இல்லங்க, இது கேஷுவலான ஒரு கேள்விதாங்க. அவங்க கீழ தான் இருக்காங்க. இல்ல நம்ம இத சிங்கிளா இருக்கும்போது கேட்டிருந்தீங்கன்னா கூட ஆன்சர் வந்திருக்கும். ஓ அப்ப ஆமா, சிங்கிளா இருக்கும். அன்னைக்கு இந்த क्वेश्चन எல்லாம் அந்த டைம் கேட்டிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன்ல நான் மிஸ் பண்ணிட்டேன், அதான். ஓகே, சரி, இப்ப இன்ஃப்ளூயன்சர் சாக்ஷியா நிறைய பார்க்க முடியுதுல, அது சாக்ஷி அகர்வாலுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா வந்து என்கிட்ட அந்த இன்டர்வியூல சொல்லும்போது இனி ஒரு ஆக்ட்ரஸா தான் பார்க்கணும், அதுவும் ஒரு மூவி ரிலேட்டட் ஆக்ட்ரஸா தான் என்னை பார்க்கணும், ஸ்டோரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆக்ட்ரஸா தான் பார்க்கணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டயத்துல நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர் சாக்ஷி அகர்வால், நான் கூட ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா, அந்த இடத்துல கூட வந்து இன்ஃப்ளூயன்சர் சாக்ஷி அகர்வால் நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. அது சாக்ஷி அகர்வாலுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி இட் டசன்ட் மேட்டர் டு மீ. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், கிரியேட்டராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். எனக்கு நான் எந்த பாத்தில் இருக்கேன், எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு, எனக்கு சுற்றி இருக்கிற என்னோட ஃபேமிலி இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த கிளாரிட்டி இருக்கு, என் டீம் இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த கிளாரிட்டி இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம ரைட் பாத்தில் இருக்கோம், அடுத்தடுத்து கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த கிளாரிட்டி இருந்தால் மற்றவங்க நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் போடுறாங்களா, என்னென்னமோ கேட்டகரிஸ் இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் ஆக்டர்னு ஒரு கேட்டகரி இருக்கு, ஆக்டர் சம்திங் கிரியேட்டர்னு ஒரு
ஆமா, இன்னொன்னு இன்ஃப்ளூயன்சர் நார்மல் பீப்புள் இல்லைன்னு வேற சொல்றாங்க ஒரு சைடு. ஆமா, அதுல வேற மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் இருக்கு, மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர் இருக்கு, சம்திங் அண்ட் ஆல் கேட்டகரிஸ் இருக்கு. எனக்கு இது எல்லாமே irrelevant. நம்ம எந்த பாத்துல இருக்கோம், நமக்கு தெளிவா இருக்கோம், நம்ம அது போதும். அதனால அதுல இருந்து போய்கிட்டே இருக்கு. Yes. ஓகே சார். சார் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க தான் ஏன் சார் ரொம்ப தூங்குற மாதிரியே இருக்கீங்களே சார், என்னை ஒரு மாதிரி முறைச்சே பாக்குறீங்களே சார், படம் தான் த்ரில்லர் சேனல்ல இருக்கீங்கன்னா நீங்களும் ஏன் சார் த்ரில்லர்லயே உட்காந்துருக்கீங்க? காலையில வந்து நிறைய இன்டர்வியூ போயிட்டு இருக்கா, நிறைய என்ட்ரி போயிட்டு இருக்கு. நம்ம என்ட்ரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எடுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருங்க. ஓகேவா சார்? ஓகே சார். இப்போ சார் டேரக்டரா நம்ம உள்ள வரோம் அப்படின்னா, இப்போ ஆக்ட்ரஸுக்குமே சரி ஆக்டருக்குமே சரி சிலர் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க, இல்லை ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எனக்கு இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்க, எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு. டேரக்டராக இருக்கும்போது அது உண்மையிலேயே ரொம்ப இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு இவங்களோட ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டேரக்டராக இருக்கும்போது அவங்க கதைக்களம் ஐடியாலஜி இது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா அது எந்த டேரக்டர் சொல்லுவீங்க? நிறைய டேரக்டர் சொல்லலாம். இப்போ மணி சார் கிட்ட வந்து அவரோட மேக்கிங் ஆகட்டும், அவரோட ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும். சங்கர் சார் அது பிரம்மாண்டம் பிடிக்கும். முருகா சாரோட ஸ்க்ரீன் பிளே பிடிக்கும். ஒருத்தருக்கிட்டையும் ஒரு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு ஆள் சார், ரொம்ப இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இவரை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் இவரோட படைப்புகள்லாம் அப்படின்னு, அவரோட கிரியேட்டிவிட்டி. அதான் அது ஒருத்தரும் நிறைய பேர் இருக்காங்க பர்டிகுலராக, அது ஒருத்தர் சொல்ல முடியல. என்ன ரீசனாக ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்க புதுசாக வரவங்க. இப்போ ரீசெண்டாக பண்ண படங்கள், நான் ஹோம்னு ஒரு படம் பார்த்தேன், மலையாள படம். அது வந்து ரொம்ப அழகான ஒரு படமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம நிறைய லாங்குவேஜ் படம் பார்க்கும்போது நிறைய லாங்குவேஜில் இருக்கிற க்ரியேட்டிவ் நம்ம இன்ஸ்பயர் பண்ணது, அவங்களோட கதைகள் இன்ஸ்பயர் பண்ணது, அதனால் மாறிட்டே இருக்குது. அது வந்து பர்டிகுலராக ஒருத்தர் சூஸ் பண்ண முடியல, வர வர மாறிட்டே இருக்காது. ஓகே, எல்லாமே டேஸ்ட் நிறையா இருக்குது அப்படிங்கிறது, இவங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரு கிளாஸ்க்குள்ளே அடைக்க வேண்டாம் அப்படின்னு. ஆமாம். உங்ககிட்ட கேட்குறேன், என்ன மாதிரி கேரக்டர் சாரு? ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாப்புல, ஒரு கேள்வி கேட்டாலும் ரொம்ப அந்த பதட்டமா டப்புனு இந்த கேள்விக்கு பதில சொல்லி முடிச்சிடணும்பா அப்படின்ட்டு அவ்வளோதான்ப்பா அங்கிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சிடறாப்புல. என்ன மாதிரி சாரு? He's always like this தான். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லயும் he's always like this. அந்த ஒரு மீட்டர், அந்த மீட்டர்லயே இருப்பாங்க. எந்த அளவு ஆஃப் ஹாப்பினஸ் நடந்தாலும் ஒரு குட் நியூஸ், பயங்கரமான ஒரு குட் நியூஸ், நாளைக்கு 100 crores பாக்ஸ் ஆஃபீஸ் டச் பண்ணிட்டாலும் நாங்க 100 crores பாக்ஸ் ஆஃபீஸ் டச் பண்ணிட்டோமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த மாதிரி ஒரு வேர்பல் லாங்குவேஜ் அவங்களுக்கு. அந்த மீட்டர் அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப கேஷுவலா அப்படி டக்கு 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 கேஷுவல். சார் உண்மைக்குமே சார் உங்ககிட்ட ஒரு கேரக்டர் வேற இருக்கு சார், நீங்களும் கேரக்டர் ப்ளே பண்ணலாம் எனக்கு கேரக்டர் தாண்டி அப்படிங்கிறதா. ஓகே, இப்போ சாக்ஷி அகர்வால் உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா அந்த டைம் சொல்லும்போது வெற்றிமாறன் சார் படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. நடுவில் ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட எனக்கு தெரிஞ்சு பெயரிச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. அந்த மூவி என்ன ஆனிச்சு? மேபி வெற்றிமாறன் சார் கூட அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் வந்து அசுரனுக்குள்ளதான் அப்படின்னு ஒரு டாக்கும் இருக்கு. அசுரன்ல சாக்ஷி அகர்வால் நடிக்கிறாப்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் அது நடந்தா. இனி வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்கல, பட் நடந்தா இட் பி வெரி வெரி குட். அண்ட் அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன் சாரோட சினிமா ஃபில்ம் மேக்கிங், அவங்களோட ஐடியாலஜிஸ், தாட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இட்ஸ் ட்ரீம் ஃபார் மீ தட் அவங்களோட மூவியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இருக்கு எனக்கு, இப்போவும் இருக்கு, அண்ட் அது நடக்கிற வரைக்கும் இருக்கும். ஓகே, எனக்கு என்னன்னா வெற்றிமாறன் சார் அந்த டயத்துலயும் சொல்றேன், எனக்கு அப்பலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கேயுமே சாரை விட்டு கொடுத்து பேசுங்களா, சார் சொன்னாலே ஒரு மாதிரி குதூகலம் ஆயிடுறீங்க நீங்க. அப்படியா? ஆமா, வெற்றிமாறன் சார் மேல அந்த லவ் எப்படி வந்துச்சு? அது இருக்கு, அவங்களோட சம்திங் நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, மூவி மேக்கிங் பார்க்கும்போது, ஒரு சினிமா பார்க்கும்போது சம்திங் ஒரு இருக்கு, ஒரு விஷயம் நம்மளுக்கு என்னமோ ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டே இருக்கும்ல. எங்கிலேருந்து அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது, அவங்க எப்படி, அவங்களோட மைண்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் நான் யோசிப்பேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் தி ரெஸ்பெக்ட் அண்ட் த லவ் தட் ஐ ஹேவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் பாடி ஆஃப் ஒர்க். ஓகே, ஸோ அதனால தான் அந்த எப்பயுமே அட்மையர் பண்ணுறதுங்க. ஓகே, ஸோ இப்போ தியோர் கூடம் பற்றி நிறையா பேசணும், அதை தாண்டி உங்களை பற்றி நிறையா பேசணும் போது கொஞ்சம் ஃபிட்னஸ் பற்றி ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்டு நான் போயிடுறேன், ஓகேவா? இப்போ இந்த ஃபிட்னஸ் அப்படின்னாலே இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 6 பேக் மேட்டர் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. 6 பேக் வைக்கிறது வந்து ஹெல்த்தி கிடையாதுப்பா, அன்ஹெல்த்தி அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க, இன்னொரு சைடு அதெல்லாம் கிடையாதுப்பா, நேச்சுரலாக 6 பேக் வச்சா ஹெல்த்தி தான்ப்பா அப்படிங்கிறாப்புல. சாக்ஷி அகர்வால்கிட்ட நான் கேட்குறதுன்னா 6 பேக் ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த 6 பேக்ஸ் எப்படி வருது நம்மளுக்கு. அந்த 6 பேக்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அது பொறுத்த வரைக்கும் 6 பேக்ஸ் இஸ் நாட் தி இஷ்யூ, அந்த ப்ராசஸ் தான் இஷ்யூ. ஸோ சில பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து, அன்னெசரி இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு, நிறைய அந்த மாதிரி ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ், இப்போ கூட ரீசெண்டாக பயங்கரமாக ஒசெம்பிக்கா எதுவும் பில்ஸ் வருது அண்ட் ஆல் தட் இஸ் கோயிங் ஆன்.
அதெல்லாம் ஒரு ஹெல்தி ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா நானே என் லைஃப்ல 6 பேக்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கேன். ஐ திங்க் கோவிட் டைம்ல ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு ப்ராசஸ், ரொம்ப ஹெல்தியான ஒரு டயட் வச்சுட்டு வெறும் ஒர்க் அவுட்ஸ் வச்சுட்டு பண்ணலாம். ஒரு பெண்ணால பண்ணானா டெஃபினெட்லி men can also achieve it less. So I would say 6 packs is not the issue, it's the process that's the issue. நிறைய unnecessary விஷயங்கள் பண்ணாம கெமிக்கல்ஸ் பாடிக்குள்ள போடாம பண்ணா இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும்போது இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சாக்ஷி அகர்வால் ஆர்டர் பண்ணா மட்டும்தான்ப்பா நான்வெஜ்ஜா போகுது, வெஜ்ஜி போகாம நான்வெஜ்ஜா சாக்ஷி அகர்வால் ஆர்டர் பண்ணா மட்டும்தான்ப்பா நான்வெஜ்ஜா போகுது அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. ஐயோ ஐயோ, சாக்ஷி அகர்வால் இதுக்கு என்ன சொல்றாப்ல? ஒவ்வொரு டைமும் சாக்ஷி அகர்வால் ஆர்டர் பண்ணா மட்டும்தான் ஏன் அது நடக்குதுன்னு தெரியல. நான்வெஜ்ஜா போகுது, ட்விட்டர்ல ட்விட் வருது அடிக்கிறாங்க. See, the thing is, first of all, நான் வெளியே ஃபுட்டு சாப்பிடவே மாட்டேன். ஓகே, இன்னைக்கு கூட இன்ஃபேக்ட் நான் என் லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன் வீட்ல இருந்து. ஐ எம் வெரி பர்டிகுலர். என்னோட டயட் ஃபுட், என்னோட அந்த விஷயங்கள்ல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். அது நடுவுல ஒரு டைம் வந்தது, என்னோட வீட்ல குக்கு கொஞ்சம் நாள் போயிட்டாங்க ஊருக்கு. ஸோ அந்த 1 monthல என்ன நடந்ததுன்னு தெரியாது. நானும் டெய்லி வெஜ்ஜா ஆர்டர் பண்ணுவேன், நான்வெஜ் வெஜ்ஜா வரும். எனக்கு கோவம் வரும்ல, நாங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கும் போது, பசி எடுக்கும் போது, நானும் அது சொல்லிருக்கேன் உங்களுக்கு, அந்த புரோட்டீன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம கோவம் வரும் எனக்கு. உடனே ட்விட்டர் எடுத்துட்டு ட்வீட் பண்ணுவேன். இட் ஹேப்பன்ல, நான் லிட்டரலி ஐ பியூட். அந்த சோயா ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணேன், ஒரு பாலக் பன்னீர். யூ நோ மோர் தென் மீ. இல்ல கூல். பாலக் பன்னீர் ஆர்டர் பண்ணேன், சாப்பிட்றேன், என்னமோ சிக்கன் மாதிரி இருக்கு. நவ்னீத் வாஸ் வித் மீ ஒன்லி. நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஏதோ சிக்கன், பிகாஸ் ஹீஸ் அ நான்வெஜ் ஈட்டர். ஸோ அவங்களுக்கு புரியும்ல, இன்னமும் சிக்கன் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சி ஐ அம் அ வெஜிடேரியன். நம்மளுக்கு பழகம் இல்லை சாப்பிட்றதுக்கு, அவ்வளோதான் விஷயம். அது பேடு அது குட் அதெல்லாம் விஷயம் கிடையவே கிடையாதுல்ல. ஸோ ஹீ செட் இல்லை திஸ் இஸ் பன்னீர் ஒன்லி, ஓகே நீட்டு. இல்லை சம்திங் எனக்கு வேற மாதிரி தோணுது. இல்லை இது பன்னீர். அவரு நம்மள மாதிரி தான் இருந்திருக்கிறாப்ல. ஸோ அவங்க எனக்கு 3-4 வாட்டி சொல்லும் போது நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அது ஃபுல் ஃபிளெட்ஜடா. ஆமாம், ஒரு 4-5 இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிகாஸ் ஐ எம் நாட் யூஸ் டு இட், எனக்கு தோணுச்சு அது இட்ஸ் நாட் பன்னீர். அண்ட் இது ஒரு சின்ன இது சென்டிமெண்ட் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப பொலிட்டிக்கலாக எடுத்துட்டு போறது, ரொம்ப ரிலீஜியஸ்ல எடுத்துட்டு போறது, அது எங்கெங்கயோ டிஸ்கஷன்ஸ் போயிடுச்சு ட்விட்டர்ல. நான் சொன்னது, நான் 300 ரூபாய் கொடுக்குறேன்னா நான் ஆர்டர் பண்ண டிஷ் எனக்கு கொடுத்துருங்கப்பா, வேற ஒண்ணுமே சொல்ல. அதுக்கு அங்கே எங்கேயோ டிஸ்கஷன் போயிடுச்சு. அதுதான் ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் நல்ல வேலை என் குக்கு கேம் பேக், கரெக்டாக எனக்கு ஃபுட்டு இப்போ போயிட்டு இருக்கு லைஃப்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்விக்கி சிஓல இருந்து கால் எல்லாம் வந்தது, அப்பாலஜைஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அங்கே மானிட்டரி காம்பன்சேஷன் வேணும், இது வேணும், அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. என்ன கூட இந்த நடந்துருக்குன்னா நாளைக்கு உங்க கூடயும் இது நடக்கலாம்ல. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் வெஜ் நான்வெஜ், இட்ஸ் அபவுட் நம்ம காசு கொடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணுறோன்னா அந்த காசுக்கு அந்த விஷயம் வரணும் நம்ம கையில். இப்போ நான் 2.5 lakhs பே பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ஃபேக் கூச்சி பேக் கொடுத்தாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன்னா இல்லை, அதுதான் விஷயம். ஸோ தட்ஸ் வாட் ஐ டோல்ட் தி CEO ஆஃப் ஸ்விக்கி ஆல்சோ. இது மட்டும் நீங்கள் மக்கள் கூட நடக்கக்கூடாதுன்னு அதுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அது மட்டும் பிளேஸில் போடுங்க. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எந்த விதமான மானிட்டரி காம்பன்சேஷனும் வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த மேட்டரே க்ளோஸ் பண்ணேன் நான். ஓகே, சூப்பர். ஆனா அந்த டயத்துல பயங்கரமா இருந்துச்சு. நானும் பாக்குறேன் எங்கெங்கயோ போகுது இந்த சின்ன விஷயம் ஒண்ணு. அத பொலிட்டிக்கலா எட்டு போயிட்டாங்க மடார்னு, அந்த இது பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, சூப்பருங்க. ஸோ இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆனா எனக்கு என்னவோ என்னை அடிக்க போற மாதிரியா அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன, நான் இன்டர்வியூ முழுக்க இந்த 400 ரவுடிதான் எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்கு. யார அந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவரை பார்த்தா அந்த ஜோன்லயே உட்கார்ந்து நீ பாத்துட்டே இருக்கிறீங்க. உண்மைக்கு சார். ஆனா உண்மைக்கு ஒரு பயங்கர ஃபன்னான கேரக்டர். நீங்களும் ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணுங்க. சாக்ஷி உங்களை நான் நிறைய இன்டர்வியூல நான் எடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய ஹீரோயினா நடிச்சுட்டே இருக்கேன். எஸ். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்.